ஒரு சிற்பி தான் செஞ்ச சிலைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சந்தையில் விற்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. அது ஒரு மலைப்பகுதி. அதனால் அங்கே பெரிய பெரிய பாறைகள்லாம் வழியில் கிடந்துச்சு. அப்போது ஒரு பெரிய பாறை அவர் போகிற வழியில் இருந்துச்சு. அதை பார்த்ததும் சிற்பிக்கு பக்கத்தில் வந்தவர், அண்ணா, இந்த பாறைக்கு பின்பக்கம் தானே நீங்கள் போகிற இடம் இருக்குது, ஆனால் அப்படியே போக முடியாது போல இருக்கே, வாங்க நம்ம சுற்றி போகலான்னு சொல்கிறாரு. உடனே சிற்பியும் அவர் கூட போனாலும் அவருக்கு அந்த பாறையை உடைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. திரும்பி வந்த அவர் தன்கிட்ட இருந்த சின்ன உளியை கொண்டு அந்த பாறையை அடிக்க ஆரம்பிக்கிறார். நேரம் கடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த பாறையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த சிற்பி விடாமல் அந்த பாறையை உளியால் தட்டிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து தன்னோட முழு பலத்தால் ஒரே அடி தான் அடித்தார். அந்த பாறை 2 துண்டாக உடஞ்சது. இதை பார்த்த அவர் பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரே ஆச்சரியம். அட, என்னென்ன, இந்த முதலே நீங்கள் செஞ்சுருக்க கூடாதா? இந்த பெரிய சுத்தியலால் ஒரு அடி அடிச்சிருந்தா அப்பயே இது உடஞ்சிருக்கும்ல அப்படின்னு அதுக்கு சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நண்பரே, இது ஒரே ஒரு அடியில் அடித்த பலன் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் 1000 அடி அந்த சின்ன உளியை வச்சு அடித்தேன். 1000 சின்ன அடிகள் இந்த பாறையை உட்புறமாக பலவீனப்படுத்துச்சு. அதோட விளைவு தான் இது அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் நம்ம வெற்றி காணும் போதும் அது ஒரே ஒரு நாளில் கிடைச்ச முயற்சி அல்லது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி நம்ம செஞ்ச முயற்சி பல பேருக்கு தெரியறதே இல்லை.